ஐயோ அப்பா. அண்ணி ஐயோ. ஏன் என்னாச்சு? சரி எந்திரிங்க போலாம். அவ்வளவு ஒரு பாவாடி தப்பிட்டு வர எங்க போலாம். போறது? வாய்க்காலுக்கு போய் அலசிட்டு வரணும். வீட்டுல துவைச்சு வாய்க்கால்ல வந்து அழாக்குற பொம்பளை பாத்துக்கோங்க. நல்ல ஒரு குடும்ப பொம்பளை வா. இந்த அம்மா தான் பேர் வந்து வெண்ணிலா. பாத்துக்கோங்க நல்லா, சரியா? ஏய், baby. ஐயோ அண்ணி ஐயோ. ஏன் என்னாச்சு? ஐயோ ஏன் இப்படி வந்து நொறுங்குறீங்க? வேண்டுதல் வச்சுட்டு வந்த மாரியத்த கோயில்ல, அதனால வந்து நொறுங்குறேன். எந்த கோயில்? இந்த தட்டு- கருமாரி கோயிலுக்கா இல்ல அங்க புது இந்த தண்டு கூட சாமானத்துல ஓரமா வைக்கிறது இல்லையா? இப்படியே தான் காலுக்குள்ளயும் கைக்குள்ளயும் மாட்டிக்கிட்டு எல்லாம் உளுந்து. கண்ணு தெரியாம வந்து நொறுங்கிட்டு சட்டி முட்டு சாமானத்தை ஓரமா வைக்கிறீங்க. ஆமா ஆமா, கண்ணு முட்டையா இருக்குது. 2 கண்ணு அது என்ன? கண்ணு முட்டையா தான் இருக்கு. அப்புறம் என்ன? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சரி எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்களாவா? போன போட்டு இருக்கு சொன்னீங்கல்ல, நீ இப்படி என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீ இப்படி கேப்பேன்னு தான் வந்தேன். எதுக்கு வந்தீங்கன்ட்டு. போன போட்டு இருக்கு. இங்க வந்தாவே ஏதாவது வாங்கிட்டு தான் வரணுமா? இன்னும் வாங்கிட்டு வர வாங்காம வரக்கூடாதா? குழந்தைய திம்பானெல்லாம் இல்ல. குழந்தைய எல்லாரும் தின்னுட்டே தான் இருக்கிறா. இப்ப கூட பாரு, மிச்சர் பாக்கெட் இங்க ஒளி வச்சுக்கிறா பாரு, பாத்துக்கோங்க. இங்க துணி துவைக்கும் போது கூட மிச்சர் பாக்கெட் இங்க வச்சு தின்னுட்டு இருக்கிறா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. துணி துவைக்க வேண்டாம். மத்த துணிங்க தலையெல்லாம் பாரு. என்ன அது என்ன குண்டாது? கழுவி தண்ணி குண்டாவா? அவங்க நீஸ் தண்ணி குண்டா அங்க வச்சிருந்தேன். தாம வந்து சொல்லியிருந்தா தண்ணி மூண்டு கொடுத்துருப்பில்ல. நீஸ் தண்ணியா ஊட்டி குடிச்சிட்டு வந்தீங்க. நான் உருட்டி குடிச்சேனா? அப்புறம் அங்க இருந்து கேன அப்புறம் குடிச்சு போட்டுதானே இப்படி தள்ளி விட்டுருக்கீங்க. இங்கதான் இருந்துச்சு. அது தடி கொடுத்தா கீழே விழுந்தேன். சரி எந்திரிங்க போலாம். அவ்வளவு ஒரு பாவாடி தப்பிட்டு வர போலாம். வாய்க்காலுக்கு போய் அலசிட்டு வரணும். நல்ல ஒரு குடியான பொம்பளை வாய்க்கால கொண்டு அலசிட்டு வரலாம். இந்த மாதிரி பொம்பளை எங்காவது பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாத்துருக்கீங்களா எங்காவது? வீட்டுல துணி துவைச்சு வாய்க்கால கொண்டு அலசிட்டு வரலாமா? அட கூமோட்ட பைத்தியக்கார அண்ணி, சோப்பு 2 பாக்கெட் கொட்டி ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் வாய்க்கால கொண்டு அலசினா நல்லா போவோம். ஏன் அங்கேயே போய் ஊற வச்சு அங்கேயே துவைச்சு அங்கேயே அலசிட்டு வந்துருக்கலாம்ல? அங்க போய் வாய்க்கால 1 2 ஊற வச்சு துவைச்சிட்டு வரணுமா? கேட்டா இதுக்கு கேள்விக்கு பதில் பாத்தீங்களா எப்படின்னு? பிரமாதமா இல்ல? நோட் பண்ணிக்கோங்க. இத வந்து நீங்க வந்து ஹிஸ்டரியா அதுலயே எங்க அண்ணி துணி துவைச்சாதானே எங்க அண்ணிக்கு தெரியும். எங்க அத்தை தான் துணி துவைக்கிறாங்க. இவகிட்ட பேசலான்ட்டு வந்தா உடனே அத்தை ராமாயணத்தை எடுத்துட்டா. இவ ஒரு ஆளுட்டு இவகிட்ட பேச வந்த பாரு. இதே வேலையா போச்சு. எங்க ஏரியா வாய்க்கால் இப்படிதான் இருக்கும், பாத்துக்கோங்க. பாருங்க, வீட்டுல துணி துவைச்சிட்டு வந்து வாய்க்கால் அலாசுற பொம்பளை நான் இங்கதான் பாக்குறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா எப்படின்னு? இருங்க, மெதுவா போய் அவகிட்ட வம்பு இழுக்கலாம். இங்க பாருங்க, வாய்க்கால் அழகா தண்ணி போயிட்டு இருக்குல்ல, சூப்பரா தண்ணி போயிட்டு இருக்கு. போய் நான் வம்பு இழுக்க போறேன் இப்ப. எதுக்கு அண்ணி நீ வந்து உயிரை எடுக்கிறீங்க? வாய்க்காலுக்கு கலக்குறேன்னா கலர்புடிய கலக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். தண்ணிக்குள்ள போகுது. அதாவது வீட்டுல துவைச்சு வாய்க்கால்ல வந்து அழாக்குற பொம்பளை பாத்துக்கோங்க. பேர் வந்து வெண்ணிலா. பாத்துக்கோங்க நல்லா, சரியா? இந்த சைடுல நீங்க பாத்துக்கோங்க. பைப்பு முக்கி போன மாதிரி வாய்க்கால் வந்து இப்ப கலக்கிட்டு இருக்குது. எப்படி அலாக்குறது சொல்லுங்க? கையில தான் அலாசுறது கூட தெரியாதா? தள்ளுங்க. எங்க தள்ளுறது? இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. பாருங்க மூஞ்சிதான். வாங்க போறேன்.